புலிகளிடமிருந்து 12 போர் ரிப்பீட்டர் மீட்கப்பட்டதான். 12 போர் ரிப்பீட்டர் மீட்கப்பட்டதாக தான் அந்த இதில் வச்சுருக்கேங்க பாருங்க. சாரி, இந்த துப்பாக்கி பொறுப்பானைக்கிறவர் வந்து கவனமாக போங்க அப்படின்னு சொல்லினார். என்னத்து கவனமாக போங்கன்னு சொன்னார்ன்னு தெரியலையே. ஓகே, ஒரு விளைஞ்சு பாருங்கள். இந்த இடம் தான் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த இடம் வந்து திருகோணமலை உவர்மலையில் இருக்குது. இது வந்து 100 ரூபா காசு கொண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆமி மியூசியத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். மறக்காமல் திருகோணமலை வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆமி மியூசியத்தை வந்து பாருங்கள். இது வந்து என்ன இருக்குது பாருங்க, சத்தமாக கிடைக்கலாது. கை கொண்டுகள்லாம் இருக்குது, செல்லுகள், கருவியாம் பாருங்க. இது திசை அருவி கருவியாம் அப்படி நிறைய இருக்குது. இதுகளெல்லாம் ஆட்டின்றது கேட்டு பார்ப்போம். சரியா, மேகமகரத்தை வாட்சிக்கணும். மேகம் எல்டிடிஏக்கு பாருங்க. இதுகள் வந்து எல்லாமே வந்து புலிகள்கிட்ட கைப்பற்றப்பட்டன்னு தான் சொல்கிறாங்க. பாருங்க பாருங்க. மேகக்கா இது மேக ஆமீனே மேக இதை பாருங்க. இது வந்து 2 பேர் டைம் இருக்காம அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. செய்தி பரிமாறும் இயந்திரம் பார்த்தீங்களா பாருங்க. இதுகளெல்லாம் துவக்குகள். இப்போ நான் அதில் என்னன்னு சொல்கிறது, அதில் இருந்த ஆயுதங்கள் எல்லாமே வந்து அந்த அறிவியல் எல்லாம் இருந்தது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து தமிழில் விடுதலை புலிகிட்ட இருந்தால் எடுத்துக்கப்பட்டதாம். அதில் அந்த பின்னுக்கு அந்த ஆமி கொளிக்கிட்டு போகிறது வந்து ஆமி தான் சின்ன பிள்ளையில் நான் இருக்க பின்னு கொளிக்கிட்டு போகிறது பார்த்தோன்னா, ஆனால் அது அப்படி இல்லையா, அதுவுமே வந்து இயக்கத்திட்டேருந்து தான் எடுக்கப்பட்டது. இங்கே பாருங்கள், இதோடக்கு இது என்ன இங்கே பாருங்கள், கோது மாதிரி ஒன்று இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் போட்டு என்ன தடிக்கிறது தெரியாதுப்பா. யாராச்சும் அடித்த நீங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பேரண்டு. இங்கே பாருங்க, இதில் ஒன்று இருக்குது. இது என்ன சாமானு பேர்கள் எழுதி போட்டிருக்கு இதில். சிசிடிவி கேமரா கண்காணிக்கப்படுதான், அது பெரிய பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, இஞ்சால பாருங்கள் எவ்வளோ இருக்கண்டு பாருங்க. அப்பா அப்படி கிடக்கு. இந்த பாருங்க, உங்களுக்கு பயங்கரவாத நடவடிக்கை நிலவிய பகுதி எப்படி மாவிலாறில் தொடங்கின சண்டை சம்பூரில் வந்து அப்படியே தொப்பிக்கலை, கிளிநொச்சி, அப்படியே முல்லைத்தீவு, அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் நந்திக்கடல், வெள்ளை முள்ளி வாய்க்கால், மனிதாயமான இராணுவ நடவடிக்கை முடிவடைஞ்சதாமான்னு சொல்லி அந்த ஹிஸ்ட்ரி அந்த மெப்போட வந்து இதில் வந்து போட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கபல் வாகனங்கள் பாருங்கள். இதுகளெல்லாம் வந்து இந்த ஓடிக்கொண்டிருக்கும் இரவு என்ன சொல்கிற இரவு பகலன்னு சொல்லி வீதியில் ஓடைக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா அந்த கவல் வானம் இதில் நிற்கிதோண்டு பார்த்தீங்களா. உறவுகளே, நான் ரஜித் யாழ்ப்பாணம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உவர்மலையில் நிற்கிறோம். திருகோணமலை மாவட்டம் உவர்மலை பிரதேசத்தில் ஆமி மியூசியத்தில் நிற்கிறோம். சரி தானே, பின்னுக்கெல்லாம் பாருங்க செயின்பிளக்கெல்லாம் இருக்குது. ஆமி மியூசியத்தில் நிற்கிறோம். இங்கேன்னு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யுத்த காலங்களில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்படியான செயின் பிளக் வாகனங்கள், கப்பல், அப்படியான இதுகள் எல்லாம் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. முக்கியமாக வந்து விடுதலை புலிகள் பயன்படுத்தின அந்த பழங்கால துவக்குகள், நிறைய விதமான என்னென்னு சொல்கிற ஆட்டரிய செல்லுகள் அப்படியே நிறைய இருக்குது. எனக்கு பேர் தெரியல, எழுதியிருக்கிறாங்க. எழுதியிருக்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் பேர் அதில் தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து நான் இங்கே பார்க்க வந்திருக்கேன். இதுக்கு வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 ரூபா டிக்கெட் கொடுத்து தான் நீங்கள் வந்து பார்க்கணும். வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு என்னென்னு சொல்கிற புத்துணர்ச்சியாக இருக்கும். மற்ற வந்து இந்த யுத்தங்கள் வந்து எப்படி தொடங்கி எப்படி முடிஞ்ச எல்லாம் வந்து பின்னுக்கு வந்து மெப்பில் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து இதை பாருங்கள். இது வந்து உவர்மலை பிரதேசத்தில் இருக்குது. திருகோணமலையிலேருந்து பக்கத்தில் நீங்கள் ஆட்டோவில் 2 வாரண்டால ஒரு 200-250 ரூபா எடுப்பாங்க டவுன்லேருந்து வரதுக்கு. அப்போ வந்து இதுகளை பாருங்கள். நான் திருகோணமலை வந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து இதை வீடியோ எடுத்து போட்டு தான் போகிறேன்னா, அது மாதிரி இன்றைக்கு வந்தேன் எடுத்தேன்னு போட்டேன். ஓகே உறவுகளே, இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்க. ஓகே, தொடர்ந்து பாருங்கள். வணக்கம் உறவுகளே, இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உவர்மலைக்கு வந்திருக்கிறோம். உவர்மலைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலையில் இருக்குது. திருகோணமலையில் உவர்மலைக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து நாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இறுதிப் போர்களில் வந்து விடுதலை புலிகளில் இருந்து மீட்கப்பட்ட ஆயுதங்கள் வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுகளை தான் நான் உங்களுக்கு காட்டுவோம்னு வந்திருக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் துவக்குகள், இதுகள் எல்லாம் வந்து விடுதலை புலிகள்கிட்ட இருந்து பயன்படுத்தப்பட்ட இறுதி
ஆயுதங்கள்னு சொல்லி இதெல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கிறேன். அதை உங்களுக்கு நான் காட்சிப்படுத்துகிறேன்னு பாருங்கள். சரியா? நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்களா இல்லாட்டி இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களான்றது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து இறுதி யுத்தத்தில் வந்து மீட்கப்பட்ட ஆயுதங்கள் வந்து இதில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. இது AK-47. எங்கள்கிட்ட சீமானா என்ன சொன்ன மாதிரி என்ன சொல்லிட்டு வேறு 37 என்ன சொல்லி இது பாருங்க. இது AK-47 இங்கே பாருங்க. இந்த இப்படியான ஆயுதங்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. இங்கே பார்த்தீங்களா? இது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் நாங்கள் அதை பற்றி கதைப்போம். இப்போ நாங்கள் கொஞ்சம் காட்டுறோம் பாருங்கள். சரியா? இங்கே இந்த துவக்குகள் எல்லாம் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதை தான் பார்க்குறதுக்கு வந்திருக்கேன். அமெரிக்கா ஐக்கிய குடியரசு நாள் 1959 அறிமுகப்படுத்தப்பட்டதான் பாருங்க. இங்கே துவக்கு அப்படி வந்து இங்கே நிறைய இருக்குது. இப்படியே நேராக போய் பார்க்கலாம். சரிதானே? நீங்களும் வந்தீங்கன்னா பார்க்கலாம். இது வந்து திருகோணமலை உவர்மலை பிரதேசத்தில் இருக்குது பாருங்கள். எல்லாம் பழுதாகி போய் கிடக்கு. இப்படியான இதுகள் வந்து இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இங்கே சிறிய இயந்திர துப்பாக்கி இருக்குது பாருங்க. இதுவும் வந்து சீனாண்ட கண்டுபிடிப்பாங்க இந்த துப்பாக்கி பாருங்க. இப்படி வந்து நிறைய இருக்குது. இங்கே நிறைய இருக்குது. இன்னும் வித்தியாசமான முக்கியமானது ஒன்று உள்ளுக்கு இருக்குது. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள். இதெல்லாம் துவக்குகள்லாம் நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. இதுகள் எல்லாமே வந்து இறுதி யுத்தத்தில் படையினரால் பயன்படுத்தப்பட்டதும் அதோடு வந்து விடுதலை புலிகளிலிருந்து மீட்கப்பட்டது மட்டும் தான் இதில் வந்து சொல்லியிருக்கணும். இது பாருங்கள் தூக்குகளை பாருங்கள். பார்த்தீங்களா? இது வந்து திருவோணமலை உவர்மலை பிரதேசத்தில் வந்து ஆர்மி மியூசியத்தில் வந்து இதுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. இது பாருங்கள். பார்த்தீங்களா? இது என்ன துவக்குது இவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இதை பாருங்கள். கீழுக்கெல்லாம் வந்து இதை ஃபிட் பண்ணி வச்சு அடிக்கிற மாதிரி இருக்குங்க. இதுக்கு என்ன பேர்? இங்கே பாருங்க. சீனாவினால் 1985 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதான். வெடி வைக்கக்கூடியதாக ஆகக்கூடியது 1800 மீட்டர். 1 கிலோமீட்டர் 800 மீட்டருக்கு போகும் பாருங்கள். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இதில் இந்த சுட்டா போகுமாம அப்பாடி. இங்கே பார்த்தீங்களா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி இந்தியாவிலையும் வந்து பெரிய பெரிய துப்பாக்கிகள் எல்லாமே இருக்குங்க. இதுக்கு வந்து 1954 ஆண்டு சீனாவினால் தானியாங்கி துப்பாக்கியாம். வெடி வைக்கக்கூடியது தூரம் 3300 மீட்டர். 3 கிலோமீட்டர் தாண்டி போகும். ஆமாம் பார்த்தீங்களா? 3 கிலோமீட்டர் தாண்டி போகிற ஒரு துப்பாக்கியை விட இங்கே இருக்குது பாருங்க. இந்த இடத்துல இதெல்லாம் வைக்கிறதுக்கு பாருங்கள். இங்கே பாருங்க. இதுகள் எல்லாம் வந்து அப்பேக்க பயன்படுத்தப்பட்ட இந்த இதுகள் பாருங்க. இந்த ரேடியோக்கள் கொஞ்சம் வாங்க இப்படியானதுகள். இதற்கு என்னென்ன பேர் எனக்கு தெரியல. இங்கே இதில் போட்டுக்க பாருங்கள். PRC 1077 பேஸ் ஸ்டேஷன். இங்கே இதுகள் எல்லாம் இந்த முந்தைய ஆமிக்காரன் கட்டிக்கொண்டு தெரிகிறவன் மீனுக்கு பாருங்கள். இங்கே இந்த இதெல்லாம் இப்படி இந்த ஆமிக்காரன் கட்டிக்கொண்டு தெரிகிற இதுகள் இங்கே பார்த்தீங்களா? இதெல்லாம் இந்த பெயர்கள் போட்டுக்க பாருங்க. இது வந்து பேட்ரி சார்ஜ் பண்ணுறது. 1 2 3 4 5 6 பேட்ரி சார்ஜ் பண்ணலாம் பாருங்கள். பார்த்தீங்களா? இது வந்து ஹெல்மெட் வித் ஜாக்கெட் பாருங்கள். பெரிய துவக்கம் இருக்கு. இது என்னது? இது என்ன பெரிய வட்டமாக கிடக்கு என்னென்று தெரியல. இஞ்சி பாருங்க. இது வந்து கிளைமோராம் பாருங்க. இது வந்து கிளைமோராம். இஞ்சி அவ்வளோ இரும்பு. இது வந்து என்ன இருக்குது பாருங்க. சத்தமாக கிடைக்கலாது. கை கொண்டுகள்லாம் இருக்குது. செல்லுகள் ட்ரவ செல்லு அப்படியான நிறைய இருக்குது. பார்த்தீங்களா? இந்த ரூம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. இங்கே சின்ன சின்ன துவாக்குகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்டல் பார்த்தீங்களா? இது பிடிக்கானது எல்லாம் வந்து ரேடியேஷன்கள். திசையறிவி கருவியாம் பாருங்க. இது திசையறிவி கருவியாம் அப்படி நிறைய இருக்குது. இதுகளெல்லாம் ஆட்டின்றதை கேட்டு பார்ப்போம். சரியா?
මේක මොකටද පාවිච්චි කරන්නේ මේක? බෝම් බලවන කී කරන්නේ නේද? ඔසවුත් තමයි දාන්නේ. ආ. ඒ ටැපින් එකක් කවුරුත් වෙන හානි අඩු වෙන තව කරන්නේ. මේක LTT එකේ. பாருங்க இதுகள் வந்து எல்லாமே வந்து புலிகள்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டன்னு தான் சொல்கிறாங்க பாருங்க. பாருங்க මේක இது මේක ආමිනේ මේක இது பாருங்க இது வந்து 2 பேர்கிட்டையும் இருக்காமல் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. செய்தி பரிமாறும் இயந்திரம் பார்த்தீங்களா பாருங்க. இதுகளெல்லாம் துவக்குகள். இப்போ நான் அதில் என்னன்னு சொல்கிறது, அதில் இருந்த ஆயுதங்கள் எல்லாமே வந்து அந்த அறிவியல் எல்லாம் இருந்தது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து தமிழில் விடுதலை புலிகிட்ட இருந்தால் எடுத்துக்கப்பட்டதாம். அதில் அந்த பின்னுக்கு அந்த ஆமி கொழுகிட்டு போகிறது வந்து ஆமி தான் சின்ன பிள்ளையில் நான் இருக்க பின்னு கொழுகிட்டு போகிறது பார்த்தோன்னா, ஆனால் அது அப்படி இல்லையா, அதுவுமே வந்து இயக்கத்திட்டேருந்து தான் எடுக்கப்பட்டது. இங்கே பாருங்க இதோடக்கு இது என்ன இங்கே பாருங்க கோது மாதிரி ஒன்று இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் போட்டு என்ன தடிக்கிறது தெரியாதுப்பா. யாராச்சும் அடித்த நீங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பேரண்டு. இங்கே பாருங்க இதில் ஒன்று கிடக்கு. இது என்ன சாமான் பேர்கள் எழுதி போட்டிருக்கு இதில். சிசிடிவி கேமரா கண்காணிக்கப்படுதான், அது பெரிய பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க இஞ்சால பாருங்கள் இவ்வளோ இருக்கண்டு பாருங்கள். அப்பா அப்படி கிடக்கு. இந்த பாருங்க பாருங்க புலிகளிடமிருந்து 12 போர் ரிப்பீட்டர் மீட்கப்பட்டதான். 12 போர் ரிப்பீட்டர் மீட்கப்பட்டதான். அதான் அந்த இதில் வச்சுருக்கேங்க பாருங்க. இன்னும் இதெல்லாம் துவாக்கு தானே என்ன பாருங்க, இதெல்லாம் துவாக்குகள்லாம் விடுதலை புலிகளிலிருந்து மீட்கப்பட்ட ராகன் ஸ்னைப்பர் துப்பாக்கி. இது பாருங்க இது ஸ்னைப்பர் துப்பாக்கியா. இதை பாருங்க அப்பா 1 2 3 பார்த்தீங்களா 3 புல்லட் அடிக்கும் பாருங்கள் ஒரே தரத்தில் அடித்தா. இதில் வந்து அந்த ஃபிட் பண்ணி வச்சு அடிக்கிறது போல எல்லாம் ஃபிட் பண்ணி தான் இருக்குங்க. இதுகள் எல்லாமே வந்து புலிகள்கிட்ட மீட்கப்பட்டதுங்க. இந்த பாருங்க இதான் இது வந்து துவாக்கு. அவள் என்ன கேட்டா அங்கேருந்து வந்தீங்கன்னா நான் என்னப்பா யாழ்ப்பாணம் தானே சொல்கிறது. ஓகே சொல்லிவிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்க இதில் ஒரு துவாக்கு இருக்குது. இதுக்கு மந்திஞ்சு பாருங்க விடுதலை புலி எல்லாமே விடுதலை புலிகிட்டேருந்து மீட்கப்பட்டான். இதில் வந்து ஒன்றுமே வந்து ஆமிகிட்டே இருந்ததில்லை, எல்லாம் விடுதலை புலிகிட்டேருந்து மீட்கப்பட்டதான். இங்கே இந்த துவாக்கு இதுகள் இங்கே பாருங்க கத்தியை பாருங்க. அப்பா கத்தியை பார்த்தீங்களா அவ்வளோ பலமான கத்தி. இஞ்சி எல்லாம் வந்து ஃபிட் பண்ணி வச்சு கிடக்கு. ஆனால் கொஞ்சம் கரல் பிடிச்சி போச்சு. முந்தி கொஞ்சம் நல்லா பாவிச்சவங்க இப்போ கரல் பிடிச்சிட்டு துவக்கு பாருங்க பார்த்தீங்க தானே. இங்கே பாருங்க இன்னும் இனித்தான் நெஞ்சால பெரிய டாங்கி எல்லாம் இருக்குங்க. இது என்னென்னு சொல்லுங்கள் பாப்போம். யாருக்கா தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து. இது சத்தியமாக எனக்கு தெரியாது இது என்னென்னு தெரியல. இங்கே பாருங்க இது செல்லடிக்கிற இயந்திரம் தான் பாருங்க. இங்கே இந்த பாருங்க இது வந்து பக்கத்தில் வந்து ப்ரீமா மா கம்பெனி வந்து இதெல்லாம் இருக்குது. எங்கே இருக்குண்டா எங்கே இஞ்சால மூலையில் இருக்குது. இஞ்சால நான் அதை போய்க்க காட்டுறேன். இஞ்சால மூலையில் ப்ரீமா எங்களுக்கு திருவோணமலை வந்து ஒரு இயற்கை துறைமுகம். இங்கே தான் வந்து ப்ரீமா மா உற்பத்திகள் வந்து செய்கிறவை. இந்த விடுதலை புலிகள் மீட்கப்பட்ட 140 மில்லிமீட்டர் மோட்டார் லாஞ்சராம். பார்த்தீங்கண்ணே மோட்டார் லாஞ்சராம். அப்பா இதெல்லாம் வந்து சும்மா இல்லை, இதெல்லாம் இங்கே பித்தலை சத்தத்தை பார்த்தீங்களா. இங்கே பாருங்க இது என்ன விடுதலை புலிகள் மீட்கப்பட்ட ரேகன் துப்பாக்கியாம். இங்கே பாருங்க எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்களா. இது வந்து என்ன இந்த இது மாதிரி இருக்குது, அம்பு மாதிரி கிடக்கு பாருங்கள். அம்பு மாதிரி தான் இருக்குல்ல அவரோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குண்ணே. இதில் துவக்கல் இருக்குது, நிறைய துவக்கல்லாம் இருக்குது. அதை விட வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த 3 புல்லட் போட்டு அடிக்கிறது இதுலேயும் 3 கிடக்கு. அப்போ இப்படி நிறைய இருக்குது. இன்னும் இருக்குது வாங்க, இன்னும் இருக்குது காட்டுறோமாங்க. இங்கே இப்படியே வந்து அப்படியே சுற்றி கொண்டு போகணும் நாங்கள். இதுகள் எல்லாம் வந்து நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, வழியாக கேளுங்க சரியா. இங்கே பாருங்க இதெல்லாம் சின்ன சின்ன குழல் போட்டு அடிக்கிற சாமான்கள். இங்கே என்ன சாமான் தெரியல சத்தியமாக. இதை பாருங்கள் மூடி மாதிரி எல்லாம் இருக்குது. இங்கே 120 மில்லிலீட்டர் மோட்டார் குண்டு 1943 ரஷ்யாவால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்படி இப்போ
புலிகள் கைக்கு போனது பார்த்தீங்களா? இது ஒரு வித்தியாசமானது துவக்காரு. விடுதலை புலிகள் வந்து முக்கப்பட்டது. இங்கே வாங்க, வின்சர் ஆயுதமா மிஞ்சு எல்லாமே வந்து பித்தளை சாமான் பார்த்தீங்களா? பாருங்க, இப்படி நிறைய இருக்குது. சரிதானே? இதுகள் எல்லாமே வந்து இப்போ இந்த உவர் மேலையில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. 40 mm தானியங்கி வெடி கொண்டு செலுத்தி பார்த்தீங்களா? இங்கே பாருங்க துவக்கு. இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 3, 5, 15, 30 செல் அடிக்கிற அந்த இதை பாருங்க. இங்கே 30 செல் அடிக்கிற இது கூட வச்சுருந்துருக்காங்க பார்த்தீங்களா? அப்பாடி பார்த்தீங்களா? 30 செல் அடிக்கிற இந்த குண்டு வாகனம். அதோட பார்த்திங்கன்னா அங்கால அந்த சின்னன் இதுகள் இருக்குது பாருங்கள். இங்கே சின்னன் அந்த துவக்க மாதிரி அடிக்கிறது. இதை பாருங்கள் பிரம்மாண்டத்தை. 30 செல் அடிக்கிற வாகனம். இதுக்கும் விடுதலை புலிகளிலிருந்து மீட்கப்பட்டது தான் பார்த்தீங்களா? அப்போ பாருங்களேன். அப்போ இங்கே இதெல்லாம் இங்கே வருங்க. இங்கே இது வந்து பாகிஸ்தான் ராக்கெட் செலுத்தியாம். சரியா? 122 மில்லி. இது 1964ஆம் ஆண்டு 122 பாகிஸ்தான் ராக்கெட் செலுத்தி அறிமுகப்படுத்தப்பட வெடிவைக்கக்கூடிய தூரம் 20,400. 20 கிலோமீட்டர் போகும் மக்களே. 20 மீட்டர். 20 கிலோமீட்டருக்கு இந்த செல் போய் விழும். இதுலேருந்து ஒன்று அடிக்கிறது 20 கிலோமீட்டருக்கு போகும்டா பாருங்களேன். கடவுளே. இங்கே 9 நபர்களை கொண்ட குழு தாக்குதல் மேற்கொள்ளும் பீராங்கி வெடிகுண்டு இடத்திலிருந்து 450 மீட்டர் காயம் மற்றும் மரணத்தை ஏற்படுத்துமா. 20 கிலோமீட்டர் போய் அதில் 20 கிலோமீட்டரில் விழுந்தால் 450 கிலோமீட்டர் தூரமான இதை வந்து ஏற்படுத்துமா. மிஞ்சி பாருங்கள். இதுதான் வந்து முக்கியமானது. ஒரு ஞாபகமாக கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். பாருங்கள், அதில் ஒரு படை வீரர் ஒருவர் நிற்கிறார். அதுக்கு பக்கத்தில் 2 ஆயுதம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இது வந்து கடலுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கு. இது வந்து இயற்கை துறைமுகம். சரிதானே? திருகோணமலை இயற்கை துறைமுகம். அங்கே பாருங்க, அதில் எல்லாம் கப்பல் எல்லாம் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். காபர் இருக்குது. நான் அதில் அந்த பகுதியில் நின்றால் தான் காபர் வந்து இந்த பகுதியில் தெரியும். காபர் என்றால் சரி எங்கள்ட ப்ரீமா ஃபேக்ட்ரி, ப்ரீமோ கோதுமை மா உற்பத்தி தொழிற்சாலை. இங்கே பாருங்க, எப்படி அழகாக இருக்குது இந்த இடம். வந்து இவங்கன்னா பார்க்கலாம். இது வந்து 100 ரூபா டிக்கெட் எடுத்து வந்து பார்க்கும். இந்த பாருங்கோ 20 மில்லிமீட்டர் நேவிக்கண் ஆயுதம் மீட்கப்பட்டதான் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இங்கே இந்த மோட்டர் சைக்கிள்கள் மாதிரி உருட்டி அடிக்கிற உங்களோட கிஞ்சி என்ன விடுதலை புலிகளிலிருந்து மீட்கப்பட்ட 3 சக்கரங்களில் பொருத்தப்பட்ட கேஸ் ஆயுதமாம். ஐயோ, எவ்வளோ வெள்ளம் அமைச்சிருந்துருக்கு நம்ம என்ன பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இதில் ஒன்று இருக்குது. கனரக பீராங்கியாம் பாருங்க பார்த்தீங்களா? பீராங்கி இருக்குஞ்சு அப்படி இருக்குன்ற ஓட்டியில் பாருங்க. அப்படி நிறைய இருக்குது. இதுகள் வந்து முந்தி வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. இந்த பகுதியை வந்து வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. அங்கால இருக்கிறதான் வீடியோ எடுக்க விடுவாங்க. இப்போ இதெல்லாம் விடுறாங்க. சும்மா பாருங்கள். இங்கே வரும். இது வந்து 12 பீப்பா குழல் கொண்ட ஆயுதமாக பாருங்க. கொஞ்சம் 12 குழல் அடிக்கும் பார்த்தீங்களா? அப்படி இருக்குது. 12 பீப்பாயில் கொண்ட MBRL ஆயுதம். இதுக்கும் வந்து புலிகள்கிட்ட இருந்து தான் மீட்டிருக்கிறார்கள். இங்கே பாருங்கள். அப்போ பாருங்களேன். அப்போ இதெல்லாம் என்ன இதுக்குள்ள இந்த போட்டு என்ன அடித்து என்ன நடந்தது தெரியல பாருங்க. சரிதானே? இதுக்குள்ள வந்து இவ்வளோ தான் இருக்குது. இதை பாருங்க. இதெல்லாம் தோக்க நான் முதல்ல காட்டியிருப்பேன். இதெல்லாம் நல்லா அழகாக செஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்தியாவில் பாருங்க. இந்தியாவில் தான் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த செயின் பிளக்குகள், அதோட வந்து இந்த குண்டடிக்கிற பெரிய மெஷினரிகள். இங்கே பாருங்கள், கிட்ட கொண்டே காட்டும் பாருங்கள். இதுகள் வந்து 100 ரூபா டிக்கெட் எடுத்து வந்தீங்கன்னா நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள். ஆமாட்ட சரி பார்த்தீங்களா? இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு போக மாட்டேது நான் உங்களுக்கு இதில் வாய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஆர்மி மியூசியத்தில் வைக்கப்பட்டது. 1951ஆம் ஆண்டு ரஷ்யாவால் 130 mm பீராங்கி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆகக்கூடிய தூரம் 27,150 மீட்டர். 27 கிலோமீட்டர் போகும். இந்த இதில் அடிக்கிறது 27 கிலோமீட்டருக்கு போகும். ஆமாட்ட சரி. எப்படி அதுன்ற வேகம்ன்றதை பார்த்தீங்களா? அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவை பாய்க்கப்படுதுதான். பீராங்கி குண்டு வெடிக்கும் இடத்துலேருந்து 350 மீட்டர்
செல்லைக்குள் காயம் மரணத்தை ஏற்படுத்துமாம். பார்த்தீங்களா, 350 மீட்டர் இதை போய் விழுகிற 350 மீட்டருக்குள்ளே இருக்கிற ஆக்கள் எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. இங்கே வாங்க, எவ்வளோ பெரிய வீராங்கி கடவுளே, வீராங்கி குண்டாம். இதுகள் என்னண்டு இப்போ நான் நினைக்கிறேன், என்ன பெரிய டெக்டரில் கட்டிட்டு தான் இழுத்து கொண்டு போகணும். இதெல்லாம் சும்மா இல்லை மக்களே, இதெல்லாம் அவ்வளோ பாரம். இங்கே இதெல்லாம் வந்து பித்தளை பயங்கர வெயிட். இது நீங்கள் இதை என்னென்னு சொல்லுங்க, இதை பாருங்கள், இதில் எல்லாம் செல் பாட்டு தாண்டா குண்டுகள் பாட்டால் தெரிக்காது, பின்னுக்கு நிற்கிறவங்களும் பாதிப்பு வராது. இங்கே பார்த்தீங்களா, இதில் எல்லாமே வந்து 100 ரூபா, வெறும் 100 ரூபா டிக்கெட் ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த உவர்மலையில் வந்து பார்க்கலாம். இப்பையும் வந்து இந்த யுத்தம் தொடர்பான இப்படியான ஆயுதங்களை காட்சிப்படுத்தி மக்கள் மேலே ஏன் இந்த வெறுப்புகளை உண்டாக்குவான்ன்றதே எனக்கு கண்ட கேள்வியாக இருக்குது. இனி வரும் காலங்கள்லையாச்சு இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொண்டு ஒரு பகுதியில் கொண்டு போய் போட்டுட்டு இந்த என்னென்னு சொல்கிறோம், இப்போ நாங்கள் வந்து பார்க்குறோம், அதை பார்த்துட்டு போகிறோம். அப்போ இதில் வேறு வேறையாக பார்க்க என்னென்னு சொல்கிறோம், ஒருவருக்கு கோபம் பெறும், ஆத்திரம் பெறும், ஒருவருக்கு சந்தோஷமாக இருக்கும். இதை பார்க்க இங்கே வரும் 1975ஆம் ஆண்டு சீனாவினால் அறிமுகப்படுத்த 98ஆம் ஆண்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. வெடி வைக்கக்கூடிய ஆகக்கூடிய தூரம் 17,404 மீட்டர், 4,600 மீட்டர் ஆகுமா. இதுண்டா குறைஞ்சது வந்து 4,200 மீட்டருக்கு அடிக்குமாம், ஆகக்கூடிய 17,000 கிலோமீட்டருக்கு அடிக்கும். இங்கே ஆமாம், இங்கே பாருங்க, சாமான்டா சாமான் தான். இங்கே இது வந்து அவ்வளோ இங்கே சத்தமே கேட்கல பார்த்துறீங்கண்ணே. ஆமாம், அதுண்டா அவ்வளோ வெயிட் மக்களே. இங்கே பாருங்க, ஆமாம், டயரெல்லாம் நீங்கள் இப்போயுமே அப்படி இருக்கண்டா பாருங்களேன். யுத்தம் முடிஞ்ச 18 வயசுமாச்சு. இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இந்த ஃபிட் பண்ணி வச்சு போட்டு அடிக்கிற அவ்வளோ. இங்கே இதுகள்லாம் வந்து இந்த இங்கே பாருங்க, இதில் இந்த மீட்டர்கள் இருக்குது, இதுகள் எல்லாமே வந்து இது இங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. சரி தானே மக்களே, இதுகளெல்லாம் நீங்கள் பார்க்குறேன்டா பார்க்கலாம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு படகு இருக்குது, ஒரு படகு, ஒரு கார் இருக்குது. இந்த கார் வந்து யார் பாவிச்சேன்னு சொல்லுங்க, யாரோ பாவிச்ச கார் தான் இதில் வந்து விட்டுருக்காங்க. அது மாதிரி இங்கே அதில் ஒரு செயின் பிளாக் இருக்குது பாருங்க, இங்கே செயின் பிளாக் இருக்குது. இங்கே இதில் ஒரு சின்ன பீப்பா குண்டு இருக்குது, அப்படி நிறைய இருக்குது. மேலே பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. நான் ஒன்று தான் வேண்டுகோள் வைக்கிறேன், 25 மில்லிமீட்டராம், 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இது சுடுமாம் பாருங்கள். அப்போ இனியும் வந்து இப்படியான யுத்த சார்பான இப்படியான இதுகளை வந்து காட்சிப்படுத்த வேணாமன்றது என்னுடைய ஒரே வேண்டுகோள். ஏன்னு சொன்னால், இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி தான், ஒருத்தருக்கு இதை பார்க்க சந்தோஷமாக இருக்கும், ஒருத்தருக்கு இதை பார்க்க கோபம் வரும், ஒருத்தருக்கு இதை பார்க்க கவலை வரும். அப்போ என்னத்துக்கு இதுகளை பார்த்து என்ன பிரயோசனம் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அதனால் வந்து இதுகளை வந்து தவிர்க்கிறது நல்லதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். இங்கே பாருங்க, இதில் வந்து ஒரு செல் இருக்குங்க, இதில் இந்த கை பிடிக்கிற மாதிரி இருக்குது, இந்த பிடிச்சி பின்னால் அடிக்கிற மாதிரி ஏதோ இருக்குது பாருங்க. அப்போ அப்படி கிடக்கு, அப்படி நிறைய இருக்குது. இங்கே பாருங்க, இது இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு படை வீரர், ஆர்மி படை வீரர் வந்து முழங்காலிட்டு நிற்கிற மாதிரியும், அப்படியே வந்து இங்கே பாருங்க, அதில் வந்து ஆர்மிக்காரர் எல்லோரும் கமாண்டரோட வார மாதிரியும் கிடக்கு. என்னன்றதுன்ற சரியான விளக்கம் தெரியலை, யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் சரியா. இங்கே பாருங்க, அம்மாடி செயின் பிளாக்கில் பாருங்கள், அங்கே பின்னுக்கு பாருங்கள் எத்தனை செயின் பிளாக் நிற்கும். நீங்கள் பாருங்கள், இது வந்து பீராங்கி அடிக்கிறதோ என்னவோ, இது செயின் பிளாக் இது இல்லை, இது வந்து செயின் பிளாக் இல்லை, இது வந்து பீராங்கி மாதிரிஞ்சு, இது டயரில் ஓடுறது. செயின் பிளாக்குன்னு தான் நீங்கள் பாருங்கள். அப்பா இதுகளை உண்மையாக இப்போ இரும்புக்கு விற்கலாம் போல, பித்தளையை காய்ச்சி விற்றா நல்லா காசுக்கு விற்கலாம். பித்தளைக்கு விற்கிறத விட்டுட்டு சும்மா என்னத்துக்கு இதில் காட்சிப்படுத்திங்க. இதில் வந்து ஏறி போய் நாங்கள் பார்க்கலாம் சரிதானே, உள்ளுக்கு போய் பார்ப்போம் வாங்க. ஆமாம், இஞ்சி வாங்க, இப்போயாச்சும் போய் உள்ளுக்கு போய் இருந்து பார்ப்போம். இஞ்சி வாங்க. ஆமாம், இது என்னடாப்பா இது முழுக்கடமை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்டும் பார்த்தா கிடக்கு பாருங்க. இஞ்சி இந்த இரும்புக்களான இருந்து ஓடிக்கொண்டு யாரப்பா ஓடுறது, முன்னுக்கு டிரைவர் இருக்கிறார் பாருங்க, அந்த கண்ணாடி இருக்குது தானேங்க, அதாட்ட இந்த ஓடுற பகுதி இங்கே முழுக்க இரும்பு தான். இஞ்சி உங்களை இஞ்சி இரும்பில் இரும்பும் பித்தளையும் இஞ்சி வரும். இதுதான் வந்து இன்ஜின் பகுதி போல பாருங்க. ஐயோ, இப்போயாச்சும் இந்த செயின் பிளக்குள்ளே வந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
பாருங்கள் இதெல்லாம் ரோட்டில் யுத்த டைமில் போய்க்கலாம் அவ்வளோ பயமாக இருக்கும் உங்களுக்கு. யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இருக்கேன். இதுகள் எல்லாமே வந்து இங்கே இருக்குன்னு சொன்னால் திருகோணமலை உவர் மலையில் ஆர்மி மியூசியத்தில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஒரு 100 ரூபா டிக்கெட் கொடுத்து இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செயின் பிளாக்குக்குள்ள இந்த பாருங்க மேலே இப்படி தான் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கல் போட்டு மேலே உயர்த்தி வச்சுக்கிறாங்க பாருங்கள். சரிதானே? இந்த டயரை பார்க்க மாட்டீங்களாப்பா, அவ்வளோ கொஞ்சம் கல் மாதிரி டயருன்னு. நான் நினைக்கிறேன் இது ஒவ்வொரு வானகண்ட விலையம் வந்து 5000-10,000 கோடி வரும் போல. இங்கே இதெல்லாம் இரும்பு தானே. இங்கே பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து நான் நினைக்கிறேன் ஆமி பாவிச்சது தான். அதில் இருக்கிறேன் கேட்டு பார்ப்பேன் மேலே பாவிச்சதுண்டு. இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் செயின் பிளாக் இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படி செயின் பிளாக் இருக்குதுல்ல, இதுதான் செயின் பிளாக். பாருங்கள் இங்கே செயின் போட்டுருக்கோம். இந்த 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 செயின் இங்கே பார்த்தீங்க இது எல்லாம் ஆமி பாவிச்சதான் பாருங்க. இது எல்லாம் இயக்கத்திட்ட இல்லை. என்ன சொன்ன இவ்வளோ பெரிய வாகனங்கள் எல்லாம் அவைகிட்ட எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அம்மா இந்த கதவை பாருங்கள், என்னென்ன இந்த கதவை பூட்டுவாங்க. ஐயோ இங்கே பாருங்கள் இந்த கதவை என்னென்னு பூட்டுறது அவ்வளோ இதாக இருக்குது. இதுக்குள்ளே இருக்கலாமா கழுங்க உள்ளுக்கு போட்டுக்குவா, உள்ளுக்கு வச்சு பூட்டுறாங்களோ தெரியா. அம்மா இப்படி இருக்கலாம் சரியா. இங்கே இப்போ வந்தீங்கன்னா இந்த அனுபவம் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். செயின் பிளாக்கில் இருக்கிற அனுபவங்கள் எல்லாமே வந்து பெற்றுக்கொள்ளலாம். வேலைக்கு வாங்க. இங்கே வாங்க எப்படி பால் இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. இங்கே இது இப்படியான ஒரு செட்டப்புகள் இருக்குது. இங்கே இதெல்லாம் மறைஞ்சி போயிருக்கு பார்த்தீங்களா. இதை என்ன பூட்டுறான்னு தெரியல. அவ்வளோ ஒரு பெரிய கதை சொல்லி வேலை இல்லை சரியா. இங்கே முழுமையான செட்டப் பொழிஞ்சு எல்லாமே வந்து லொக்குகள் உள்ளுக்கு இரும்பு. இதுக்கெல்லாம் வந்து என்ன தான் கொண்டு அடித்தாலும் ஒன்றும் செய்யாது. அம்மா இங்கே பார்த்தீங்களா இதுக்குள்ளேயும் போகலாம் பாருங்க. இங்கே இது வந்து அந்த சுத்தம் பாருங்க. இங்கே வேறு லெவலில் இருக்குது பார்க்க. இங்கே பாருங்க கவல் மாதிரி ஒரு வாகனம் இருக்குது. இங்கே பாருங்க இதுலேயும் ஒன்று நிற்கி. ஐயோ இப்படி நிறைய இருக்குது மக்களே. இப்போ வந்து ஷூட்டிங் இருக்குது. நாங்கள் காசு கொடுத்து சுட்டு விளையாடுவோமா? வாங்க சுட்டு விளையாடுவோம். மேலுக்கு போனோம்னா ஷூட்டிங் இருக்குது. நான் சொன்னேன் அந்த ரப்பர் துப்பாக்கி தருவாங்க, சுட்டு பழகலாம், சுட்டு விளையாடலாம். வந்து நாங்கள் அதையும் போய் விளையாடிட்டு வருவோம் சரிதானே. வாங்க மேலுக்கு போவோம். இந்த காணொலி பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே. முக்கியமாக வந்து இப்படியான யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட ஆயுதங்களோ சரி, இல்லை நினைவு சின்னங்களோ சரி இனியும் வந்து எங்கள் நாட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா சொன்னால் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இப்படின்னு சொல்கிறேன். ஒருத்தருக்கு கவலை, ஒருத்தருக்கு துன்பம், ஒருத்தருக்கு இன்பம் அப்படியானது இனி வேண்டாம் இல்லையாம்மா. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மேலுக்கு தானே இந்த பகுதியெல்லாம் நாங்கள் இப்போ சுட்டு விளையாட போகிறோம். வாங்க சுட்டு விளையாடுறோம். எவ்வளோத்துக்கு ஐக்ரோட்டாக நான் சுடுறேன்றதை நான் இப்போ உங்களுக்கு லைவாக காட்டுறேன் சரியா. இப்போ பாருங்கள் நான் எப்படி சுட்டுருக்கிறேன்றதை பாருங்கள். இங்கே பாருங்கள். ஆஹா 1 2 2னே மெதனே சொட்டக்கணே கிட்ட பாருங்க. சொல்லி தந்தவர் எப்படி செய்ய சொல்லி அதை மாதிரி செஞ்சதில் ஒரு 2 விழுந்திருக்கு, 1 இங்கே விழுந்திருக்கு. ஓகே இந்த சுட்டு பார்த்ததில் அவ்வளோ பயம். என்னென்னு சொன்னால் சும்மா டம்மி புல்லட் சுட்டதுலேயே வந்து அவ்வளோ கலைக்குது பயமாக இருக்குது. ஆனால் சுடலை நான் போய்க்குள்ள எனக்கு இந்த சொல்லித்தந்த அந்த என்ன சொல்கிறேன் இந்த புல்லட் செய்கிற இந்த துப்பாக்கி பொறுப்பாக நிற்கிறவர் வந்து கவனமாக போங்க அப்படின்னு சொல்லினார். என்னத்து கவனமாக போங்கன்னு சொன்னார் எனக்கு தெரியலையே. ஓகே ஒரு இங்கே பாருங்கள் இந்த இடம் தான் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த இடம் வந்து திருகோணமலை உவர்மலையில் இருக்குது. இது வந்து 100 ரூபா காசு கொண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆர்மி மியூசியத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். மறக்காமல் திருகோணமலை வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆர்மி மியூசியத்தை வந்து பாருங்கள். முதல்ல இந்த காரை வந்து பார்க்க வரைக்கும் நல்லா நின்றது. இப்போ கொஞ்சம் எல்லாம் பட்டு போச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஒரு ஆரஞ்சு கலர், அதுக்கு மேலே கருப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள் சூப்பரி சாமானுன்னு இருக்கு பார்த்தீங்களா. இங்கே இதுதான் வந்து செயின் பிளாக். நான் சொன்னேன் பார்த்தீங்களா செயின் பிளாக் இதுதான். இதெல்லாம் வந்து படையினர் பாவிக்கப்பட்ட இந்த யுத்த காலங்களில் வந்து படையினரால் வந்து பாவிக்கப்பட்ட ஆயுதங்கள்லாம் இது சரிதானே. அப்போ நீங்களும் வாங்க உவர்மலைக்கு
பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகளை வந்து இப்போ என்னென்னு சொல்கிறது, இதுகளை வந்து பார்வையிடலாம். பயங்கரவாத நடவடிக்கை நிலவிய பகுதி, எப்படி மாவில் ஆறில் தொடங்கின சண்டை, சம்பூரில் வந்து அப்படியே தொப்பிக்கலை, கிளிநொச்சி, அப்படியே முல்லைத்தீவு, அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் நந்திக்கடல், வெள்ளை முள்ளி வாய்க்கால், மனிதாயமான இராணுவ நடவடிக்கை முடிவடைஞ்சதாமாம்னு சொல்லி அந்த ஹிஸ்ட்ரி அந்த மெப்போட வந்து இதில் வந்து போட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கபல் வாகனங்கள் பாருங்கள், இதுகள் எல்லாம் வந்து இந்த ஓடிக்கொண்டிருக்கும் என்ன சொல்கிற இரவு பகலன்னு சொல்லி வீதியில் ஓடைக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். இன்னும் பார்த்திங்களா அந்த கபல் வாகனம் இதில் நிற்கிதோண்டு பார்த்திங்களா, உள்ளுக்கு என்ஜின் இருக்கணும் பார்ப்போம். என்ஜின் எல்லாம் இருக்குது. கபல் வாகனம் பார்த்திங்களா இது இருக்குது, திருவோணமலையில் இருக்குது. வந்து பாருங்கள். இந்த காட்சி கூடங்கள் வந்து இப்போயும் வந்து இப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல முன்னேற்பாடா இல்லாட்டி சொன்னால் இப்படியான காட்சி கூட தொடர்ந்து இருக்கணுமான்றது நீங்கள் உங்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. என்னை பொறுத்த மட்டும் வந்து இப்படியானதுகள் இனி வேணாமன்றதான் வந்து என்னுடைய கருத்து.